முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, சேர்ந்து ஆராதிப்பது, அது மாத்திரமல்ல உங்கள் ஜெபக்குறிப்புகளை அனுப்புவது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் எங்கள் சபை மக்கள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வாதங்களை நன்மைகளை நிறைவாய் தருவார். நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து பல பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமா? நீங்களான சொல்ல இருக்கிற ஆண்டவரே, நீர் என் கோட்டை, you are my fortress, I am going to worship you. Shall we join together and worship our God and His holy name? வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். முடிந்தெல்லாம் கரங்களை தட்டி சந்தோஷமா இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை ஆராதி. என் ஜீவனுள்ள ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி திருத்து முகத்தோடு நம்மை நடத்துகிறதற்கு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பரை கொண்டாடுவோம். ஆமென். அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கண்மணி போல பாதுகாத்தாரே, சுமந்து நம்மை நடத்தினாரே. ஆமென்.
கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி சொல்லுமா, சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. சொல்லுமா, இம்மட்டும் என் நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை. ஒரு விசை கூட சேர்த்து சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல கோட்டையாக இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை நாம் சேர்ந்து கவனிக்கலாமா?
ஆம் தேவஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தில் காத்து கொண்டிருக்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாகவே தருவார். தொடர்ந்து இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, அண்டர் ஹிஸ் விங்ஸ். ஆமென். கர்த்தரின் செட்டைகளின் கீழ். அண்டர் ஹிஸ் விங்ஸ், கர்த்தரின் செட்டைகளின் கீழ். நீங்கள் நான் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே செட்டைக்குள்ளே இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய செட்டைக்குள்ளே வைத்திருக்கிறார். எப்பயுமே அந்த செட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லியிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதத்தின் புத்தகம் 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் அப்படி சொல்றார். என்ன சொல்றாரு? நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து ஓடி வந்து நம்ம உட்காந்துடணும். அன்னைக்கு அடைக்கல பட்டணங்கள் அப்படி இருந்துச்சு. அவங்க வந்து அங்கே இருக்கும் பொழுது யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே போல தான் நீங்களும் நான் தப்பு செஞ்சுட்டு வந்து உட்கார நிலையல்ல, எப்பயுமே சோத்திரம் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும். இந்த சமூகத்தின் மேல ஒரு வாஞ்சை, நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நமக்கு அவசியம். அவருடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா. இந்த பாக்கியமான அனுபவத்தை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்படியே இருக்கணும். அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். ராமே சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு தேவ ஜனங்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்ட பொழுது எவ்வளவு அற்புதமாய் அதிசயமா அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அதே போல அவருடைய செட்டையின் கீழே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அப்போ இன்னைக்கு நான் சொல்ல வர்ற காரியம் என்ன? கர்த்தரின் செட்டையின் கீழ் அல்சோத்த நமக்கு வர்ற ஆசீர்வாதம் இல்லைன்னா இப்படி தலை போடலாம். கர்த்தரின் செட்டைகள் தரும் ஆசீர்வாதங்கள். 3 ஆசீர்வாதங்களை இன்னைக்கு இந்த மாலை நேரத்திலே நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தரின் செட்டைகள் தரும் ஆசீர்வாதம் என்ன? அதனால நீங்க வாஞ்சியோடு அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்து அடைய வேண்டிய இது மிக மிக அவசியம். பாருங்க, கோழி அந்த குஞ்சுகள் செட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். அதே போல் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது மிக அவசியம். முதலாவதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரின் செட்டைகள் தரும் ஆசீர்வாதம் என்ன? முதலாவதாக பலுகி பெருகுதல், பிரைஸ்லா அல்லது பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. முதலாவதாக அவருடைய செட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அறியாமல் உங்களுக்குள்ள கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பலுகி பெருகுதல், பலன். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரிவார்டுன்னு சொல்லப்பட்டு நமக்கு என்ன தர்றாரு? ஆண்டவர் பலன்களை தருகிறார். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம் தான். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நிறைவான பலன். இது எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னா, பலுகி பெருகிறதை குறித்து சொல்லுகிறதா. மல்டிப்ளிகேஷன் ஒரு அவசியம், ஒரு பெருக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டியா பெருக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன படம் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பெருக்கம்னால என்ன படம் பார்ப்பீங்க அப்படின்னா பன்னிக்குட்டியோட படம், பன்னியோட படத்தை தான் பார்ப்பீங்க. பிக், ஏன்னா அதுதான் வதன்னு குட்டி போடும். சரியா? நிறைய நேரங்களில் சில கலாச்சாரங்களில் அது தெய்வமாக வச்சுருக்காரு. ஆனால் அதனால என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. புருன்னு சத்தம் போட்டு தான் போகும். ரைட்டா? ஒரு ஷேப் இருக்காது, ஒன்று இருக்காது, இப்படின்னு ஓடும். சரியா? இடைஞ்சலாக தான். இன்னும் கொஞ்சம் மேலை நாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது எதற்கு அடையாளமாக என்ன வச்சுருப்பாங்கன்னா, என்னது முயலை வச்சுருப்பாங்க, ரேபிட். முயல் என்ன செய்யும்? குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சில குட்டிகள் தான் போடும். மாடுன்னா அதுக்கு ஒரு குட்டி போடுறதே பெரிய விஷயம். ஆனால் பாருங்கள், வீட்டில் நீங்கள் முயல் வளர்த்திங்கன்னு வைங்களேன், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்.
எப்படி தான் அது பலன் கிடைக்குது அப்படின்னு. குட்டி போட்டமா இருக்கும், அப்புறம் திரும்பி குட்டி போட்டு திரும்ப குட்டி போட்டமா. இந்த பன்னி குட்டியை பார்த்தீங்கன்னா, யாராவது பன்னி குட்டிகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூவாகவே பின்னால் போகும். அது பெருக்கத்தின் அடையாளமாக உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்குறோம். சோதரன் அது நமக்கு உலகத்தை அவங்க சொல்ல. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர்றாரு? ஒரு பெருக்களின் ஆசீர்வாதத்தை, ஒரு கூட்டலின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பாருங்க. கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுங்க. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய செட்டைக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் உங்களை அடைகாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் ஒன்றுங்களா என்ன செய்கிறாரு? அடக்காக்குறார். பாருங்க, முட்டை அல்ல சொல்ல கோழி அதுக்கு என்னது முட்டைகளை அடக்காக்குது. ஒரு 21 நாள் கழிச்சு போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அது முட்டைங்கிறது குஞ்சா மாறுது. அது வளர்ந்து கோழியாக திரும்ப மாறுது. பாருங்க, ஒரு பெருக்கம். அது அந்த சூட்டுக்குள்ள, அந்த இதத்துக்குள்ள, அந்த டெம்பரேச்சருக்குள்ள அல்ல சோத்திர முட்டைகள் இருக்கும் பொழுது என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. அதே போல தான் நீங்களும் நானும் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து ஒரு பெரிய பெருக்கத்தை கத்த தர்றார். கரங்களை வைத்து வரல பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ரைஸ்லா, ஒரு மோவாபிய ஸ்திரீ தான் அந்த ரூத். அல்ல சோத்திர அவருடைய கணவர் மரித்து போனார். சோத்திரம். அடுத்ததாக சோத்திரம் அவருடைய கணவருடைய சகோதரன் மரித்து போனான். இப்போ மாமியார் மட்டும் இருக்கிறாங்க. அது அவருடைய கணவர் மரித்து போன சூழ்நிலை. மாமியார் இருக்கிறாங்க, 2 மருமகள் இருக்கிறாங்க. திடீர்னு யோசிக்கிறாங்க, இங்க இருந்து எல்லாமே எழுந்து போனேன். பாருங்க சோத்திரம், அவங்க நல்ல நிலையில தான் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? எங்க மோவாபுக்கு வந்தாங்க? பெத்லெகேம்ல இருந்து மோவாப். பெத்லெகேம்ல பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்குங்க, அது எல்லாருக்கும் தான் பஞ்சம். இவங்களுக்கு ஒரு பெரிய ஞான உதவி வந்துச்சு. பஞ்சமா, நம்ம தப்பிச்சிடலாம், எவன் கேடு கட்டு போனான் என்ன, சரியா, நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெத்லெகேமிலிருந்து மோவாபுக்கு வர்றாங்க. சில நேரங்களில் சத்துரு அப்படி தான் ஒரு ஐடியா கொடுப்பான். ரைட்டா, எல்லாருக்கும் சரி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் சத்துரு எஸ்கேப்பாக வைப்பான். அவனுக்கு செவி கொடுத்தீங்கன்னா நம்ம நல்லா மாட்டிக்குவோம். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நம்ம அப்படியே சகித்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். சொல்லுங்க அல்லேலூயா. சோதர சூழ்நிலை கர்த்தர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு ஞான உதயம் வந்துட்டு நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு நகோமி அவருடைய கணவர் 2 பிள்ளைகளும் சேர்ந்து மோவாபுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து என்ன செய்கிறாங்க? சரி, இப்போ வரன் பார்க்குற நேரத்தில் சரி இந்த ஊரில் இருக்கிற வரன்களையே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மோவாபு ஸ்திரீகளை என்ன செய்கிறாங்க? தன்னோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது குறித்து பார்க்கும். திடீர்னு சுனாமி அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. அடுத்த நகோமியுடைய கணவர் மரித்து போனார். 2 பிள்ளைகளும் மரித்து போய் தரத்துறோம். பாருங்க, அந்த வீட்டில் எந்தவித ரோல் மாடலும் இல்லை. பெருக்கத்திற்கான ஒரு அறிகுறி சாட்சி எதுவும் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நகோமி வீட்டில் ரூத் இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், பெருகச் செய்கிறவர். இவங்க நிலம் அப்படி இல்லை. இவங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லாத சூழ்நிலை காணப்படுது. ஆனால் இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நல்ல ஆண்டவர், நன்மைகளை செய்கிற ஆண்டவர்ங்கிறத சரியாய் கண்டுகொண்டாங்க. கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். ஆமென். இனம் காண்கிறார்கள். நீங்கள் சரியாக இனம் காணணும். இனம் காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நேரடியாக சாட்சி இல்லாட்டி நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்க வாழ்க்கையில் எந்த சாட்சி இல்லை. அது ஒரு மாமியார்ட்டையும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாமியாருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு ஸ்தோத்திரம், அவங்க நகோமி கிளம்புற நேரத்தில் 2 பேருமே, ரூத்தும் ஓர்பாலும் 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. திடீர்னு இந்த மாமியார் சொல்லாங்க, நீங்கள் என்ன செய்ய என் கூட வந்து உங்களுக்கு என்ன நன்மை, சரியா, சர்வ வல்லமையுள்ள தேவன் மகா கசப்பு எனக்கு உண்டாக்கினாங்க. ஒரு கதை விட்டு கசப்புக்கு காரணம் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லை, உங்களுடைய மதியினம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம பிளேம் பண்ணிடுவோம், மற்ற ஆட்களை ஈஸியாக பிளேம் பண்ணிடுவோம். ஆனால் சூழ்நிலை நமக்கு தெரியாது. அப்போ பாருங்க, பிளேம் பண்ணுறாங்க, கசப்பு பண்ணுறாங்க. நீங்கள் என்கிட்ட வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீங்கள்லாம் சின்ன சின்ன ஆட்களாக இருக்கீங்க, எல்லா வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை உள்ளூரில் பார்த்து கட்டி நல்லா செட்டில் ஆகி நல்லா ஜேன்னு வாழுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அப்போது ஓர்பால் அழுது கொண்டு, அந்த பிக்சர் கூட போட்டிருந்தோம், அந்த ஓர்பால் அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்ம ஊரில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் நின்ட்டான். ஆனால் இந்த ரூத் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அலசோதரம் மாமியார் எழுத பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சொல்கிறாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்,
உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வருவேன். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வருவேன். மரணமே அல்லாமல் அது உங்களையும் என்னையும் எதுவும் பிரிக்கவே முடியாது. கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இவருக்குள்ள இருக்க அந்த உறுதியை பார்த்தோன்னே அதுக்கு பிறகு இந்த ரூத்துட்ட நம்ம பேசி பிரோஜனம் இல்லை, வர்றேன்னு சொல்லிட்டா வந்துடட்டும்னு சொல்லி வந்த பொழுது பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் அந்த உணவுக்காக பிரயாசப்படுறா, பலன் ரிவார்ட். நீங்கள் பிரயாசப்படணும் தேவ ஜனங்களே. சும்மா உட்காந்து ஒரு நன்மை வராது, நம்ம பிரயாசப்படணும். முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஸோ வார்த்தையின்படி வலைகளை போடுகிறோம் என்று சொல்லி போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் நமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்களுக்கு பாருங்க பிரயாசப்பட. ஆனால் தற்செயலாய் அவர் போன நிலம் யார்? போவாசுடைய நிலமாக இருந்தது. பாருங்க. ஹல்லேலூயா. இனிமேல் எனக்கு ஒரு ஹோப், தேர் இஸ் நோ ஹோப். எனக்கு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த போவாசுடைய மனைவியாய் மாறத்தக்கதான கிருபை அவள் மூலமாக ஒரு சந்ததி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே வருகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். மத்தேயு நீங்கள் முதல் அதிகாரத்திலே ஒரு சில பெண்களுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கிற, சாராளுடைய பேர் கூட இல்லை. ஆனால் இந்த ரூத்துடைய பேர் இருக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ரெபெக்காளுடைய பேர் கிடையாது, ஆனால் இந்த ரூத்துடைய பேர் இருக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்படியாக ஒன்னில்லாமல் நின்று போன அவருடைய வாழ்க்கையில், ஸ்தம்பித்து போன ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் பலனை தர ஆரம்பிச்சா. அவள் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கும் கர்த்தர் பெருக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ஆமென். அவருடைய செட்டின் நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பழுகி பெருகுவீர்கள். ராமேன் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அந்த ஏரியாக்குள்ள நீங்க வந்துருங்க. ஆமே ஸ்தோத்திரம். ரூத் இருக்க வேண்டிய ஏரியாக்குள்ள வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு ஏறுமுகம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வர வர விருத்தி உண்டானது சொல்லி நன்மையின் மேல் நன்மை வந்துச்சு. அதே போல நீங்களும் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கும் 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 பிரைஸ்ல வனாந்தரமா இருக்குதா, வயல்வெளியா மாறும். வயல்வெளியா இருக்குதா, ஒரு பெரிய காடாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. பூத்து கொழுங்க செய்கிறவர், காய்த்து கனிகளை தர செய்கிற ஆண்டவர். நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 36 சங்கீதம் 7-8 வசனங்களை வாசித்து பார்க்க. 7 and 8. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரமுடைய செட்டைகளின் நிலையில் வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்துள்ள சம்புரத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். உம்முடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணம். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதமா? சம்பூர்ண ஆசீர்வாதம். கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அதை பாட்டு கூட பாடுவோம். அலங்கார வாசலுடைய அலசோத பிரவேசித்து வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையினால் நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதித்து மகிழ்வோம், அன்பு கூர்ந்து மகிழ்வோம். யெகோவா தேவனே துதித்தென்று மகிழ்வோம், தொழுதென்று மகிழ்வோம், தூயவர் இயேசுவே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? அலங்கார வாசலூடே உம் சமூகம் வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலூடே உம் சமூகம் வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதித்து மகிழ்வோம், அன்பு கூர்ந்து மகிழ்வோம், யெகோவா தேவனையே. துதித்தென்றும் மகிழ்வோம், தொழுதென்றும் மகிழ்வோம், தூயவரே சுவையே. சொல்லுமா? ஆராதித்து மகிழ்வோம், அன்பு கூர்ந்து மகிழ்வோம், யெகோவா தேவனையே. சந்தோஷமா தொழுதென்றும் மகிழ்வோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆமென். ஓ சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே
கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதித்து மகிழ்வோம், அன்பு கூர்ந்து மகிழ்வோம் யெகோவா தேவனையே. துதித்தென்றும் மகிழ்வோம், தொழுதென்றும் மகிழ்வோம் தூயவரே சுவை. சொல்லுங்க. ஆராதித்து மகிழ்வோம் யெகோவா தேவனையே. துதித்தென்றும் மகிழ்வோம், தொழுதென்றும் மகிழ்வோம் தூயவரே சுவையே. ஆமென். நல்ல கையை தட்டி மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதித்து மகிழ்வோம், அன்பு கூர்ந்து மகிழ்வோம் யெகோவா தேவனையே. துதித்தென்றும் மகிழ்வோம், தொழுதென்றும் மகிழ்வோம் தூயவரே சுவையே. ஆராதித்து மகிழ்வோம், அன்பு கூர்ந்து மகிழ்வோம் யெகோவா தேவனையே. துதித்தென்றும் மகிழ்வோம், தொழுதென்றும் மகிழ்வோம் தூயவரே சுவை. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய செட்டைகள் தரும் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரின் செட்டைகள் தரும் ஆசீர்வாதம் முதலாவதாக பலுகி பெருகுதல், ரிவார்ட். பிரைஸ் தி லார்ட். ரிச்லி ரிவார்ட். பிரைஸ். ஆங்கிலத்தில் இருக்க அர்த்தம் அப்படின்னா ஹீப்ரூ லாங்குவேஜில் டு பி கம்ப்ளீட் ஆர் சவுண்ட். டு பி கம்ப்ளீட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தந்துக்கிட்டே இருப்பார். சவுண்ட், நல்ல சவுண்ட் பார்ட்டி இப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அப்படி நல்ல ஒரு நிலைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ராமேச்சலுங்க பார்ப்போம். பலன்கள், பிரைஸ், பழுகி பெருகுகிற ஒரு நிலை. அந்த உஷ்ணத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், உங்களை அறியாமலே உங்களுக்கு இருந்து நன்மைகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற வரங்கள் வெளியே வரும், உங்களுக்குள்ள தாளந்துகள் வெளியே வரும், உங்களுக்குள்ள கனிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமேன். உங்களுக்கு ஒரு கர்த்தர் தந்திருக்கு தரிசனங்கள் வெளியே வரும், திட்டங்கள் வெளியே வரும். ஆமேன். அதான் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நடக்கிற ஸ்தோத்திரம் அந்த வாக்குத்தத்தை ஆராய்வாங்க. உங்கள் ஸ்தோத்திரம் அப்பாயின்மெண்ட் டைரி எடுத்து வாங்க. அந்த உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் ஏதாவது இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டியிருக்கா, தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. ஆண்டவரே எனக்கு வழி நடத்தும்னு சொல்லி கேட்டு பாருங்க. அது சொல்ற ஆண்டவர் வழி நடத்துகிற விதமே நல்லா இருக்கும். கரங்களை வைத்து ஒரு லட்சம் பார்ப்பான். உங்களுக்கு மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் தருவார். ஆமே, நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க பார்ப்போம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் அல்ல ஸ்தோத்திரம் சகோதரிக்கு ஜெபம் நடக்கும். அங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் கர்த்தர் நடத்துகிறதே வித்தியாசமாக இருக்கும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ செய்து பாருங்க. தூக்கி வச்சுட்டு ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்ல கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே குறையவே இருக்காது, நிறைவு தான் வரும். அங்கே தேய்மானம் இருக்காது, அங்கே நீங்கள் வளரதான் செய்வீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். படத்தை டைரக்ட் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வெளிநாட்டில் உள்நாட்டில் ஒரு ரூமை போட்டு உட்காந்து பல மாதம் உட்காந்து அவங்க கதையை ரெடி பண்ணுறாரு. தெரியுமா அது விஷயம்? ஏட்டா போய் ரூம் போட்டுடுறாங்க, போட்டு உட்காந்து அது செய்கிறத குறித்து பார்க்கும். பிளான் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து பாருங்கள். அவருடைய செட்டைகள் தரும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பழுகி பெருகுதல். கரங்கள் வைத்து ஒரு லட்சங்க பார்ப்போம். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய செட்டைகள் தரும் ஆசீர்வாதங்கள் என்ன? இரண்டாவதாக பயமில்லாத சூழ்நிலை. பயமில்லாத சூழ்நிலை அல்லது பாதுகாப்புன்னு, பயமில்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தர்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். பிரைஸ் தி லார்ட்.
அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். 5ஆம் வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும். 6ஆம் வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். இப்போ நான் சொல்ல புரிஞ்சவங்களுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தான். அவருடைய செட்டுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். 5ஆம் வசனம். 4ஆம் வசனமா, அவர் உங்களை சிறகுகளால், இந்த சிறகு அல்ல விங்ஸ், ஆங்கிலத்தை பார்க்கணும் விங்ஸ். இது என்ன வேர்ட்னா, நவுன் என்ன வேர்ட்னா ஃபெமினைன், என்னன்னா பெண் பால் வார்த்தை, ஒரு பெண்ணுடைய சிறகம். பிரைஸ்லா. ஹேண்டு பெர் நல்லா கவனிச்சுங்க. இந்த விங்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கலாம், இதுக்கு பெண் பால் குறிக்கிறது, ஃபெமினைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீப்ரூ இந்த வேர்ட் ஸ்டடியை படிச்சிங்கன்னா பெண் பால். பாருங்கள், அதில் பிள்ளைகளை கவனிக்கிறதுல ஆண்களை காட்டிலும் அதில் பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதில் ஒரு தகப்பன் பிள்ளையை கவனிக்கிறத காட்டிலும் பல மடங்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பு. குட்டியை பறி கொடுத்த கரடி எப்படி இருக்குமா, வர்றேன் போகிறவெல்லாம் நொறுக்கி அள்ளிடும். இல்லை சோத்திரம், குட்டிங்கிறது இல்லை சோத்திரம் தாய்க்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஆண்டவர் அப்படி தான் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அது சும்மா யாராவது நோண்டிட்டு சும்மா விட்டுருவார் நினைக்கிங்களா? அது அவர் வேலையை பார்த்துக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே கூலாக இருங்க. அதை பற்றியே பிரச்சனை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரச்சனைகளை போட்டு யோசிக்காதீங்க, மனுஷர்களை எதிரான மனுஷங்களை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் யோசிச்சுட்டே இருங்க. அவர் என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கார். கரங்களை வைத்து சொன்ன பார்ப்போம். சட்டைக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? பயமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிப்பீங்க. எப்படி பாட்டு பாட ஆரம்பிப்பீங்க? எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால். ஓ, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் இல்லையே. பயமில்லை, 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 பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பயமே இல்லை. அப்போ உங்க மேலேருந்து உங்களை பாதுகாக்கிற அந்த செட்டை ஒரு தாயின் செட்டை. ராமே சொல்லுங்க. என்ன செட்டையா? ஒரு தாயின் செட்டை. தாயின் செட்டைகள். சிறியானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். பிரைஸ்லா. கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும். தீவிரமாக இருப்பாங்க, சோத்திரம் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. பல வேலைகள் இருந்தால் அவங்க மேலே கண்டுக்கிட்டே இருக்கும். அந்த சோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே இருக்கிறாரு, உங்கள் மேலே இருக்கிறாரு. அந்த சோத்திரம் ஹால நீங்கள் எந்த குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாம் பார்த்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதை குறித்து நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சங்கீதம் 17:9 வாசித்து பாரு. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கிற்கும், சங்கீதம் 17:9, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை வந்து காப்பாற்றும். தாவீது சொல்றாரு, என் சத்துரு என் முடியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறாங்க. உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குது பிரதர்? உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குது சிஸ்டர்? அந்த முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்னது கஷ்டம், ரைட்டா? முடி இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக முடியாது. சத்துருக்கு அப்படி திணிசா
சரி இவன் தான் கூட இருக்கவன் தான் நல்லா பார்த்தா கூட இருக்கிறவனே குழியை பறிச்சுட்டு இருக்கிறான், என்ன செய்யறது? அவர் தான் சொல்கிறாரு, வேறு வழியே கிடையாது. இப்படின்னா இவங்கள பார்த்தா பயந்துகிட்டே இருக்கணும். நான் வந்துடுறேன் ஒரு இடத்துக்கு, அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே வந்துடுறேன். இனிமே பயமாவது கியமாவது ஆனது ஓடுறதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த பூச்சியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. வருங்கால பயங்கள்லாம் வாட்டுதா, கரம் நீட்டுகிற இயேசுவை நீங்க பாருங்க, அவர் கரை சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினம் போராடும் நெஞ்சமே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ, ஓ அவரது செட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்து விடு. மாத்தணும், சொல்லுங்க. அவரின் செட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்து விடு. சொல்லுங்க. அவரின் செட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்து விடு. ஓடோடி வந்து விடு சொல்ல போறோம். அவரின் செட்டைக்குள்ளே ஓடோடி வந்து விடு. சொல்லுங்க. அவரின் செட்டைக்குள்ளே ஓடோடி வந்து. இன்னொரு தடவை சொல்லுமா. அவரின் செட்டைக்குள்ளே ஓடோடி வந்து விடு. கரங்களை வைத்து ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம். ஓ ஆனந்தம் பேரானந்தம் என் அருளால் சமூகத்திலே. ஓ ஆனந்தம் பேரானந்தம் என் அருளால் சமூகத்திலே. அவருடைய செட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா ஆமென் ஸ்தோத்திரம். என்னது, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. பயமே பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். என்னதான் விரட்டி அடித்தாலும் நீங்கள் சபைக்குள்ளே வந்து உட்காந்துடணும். பாருங்க, வீட்டில் நாய் வளர்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு நியூசன்ஸாக இருக்கும், பிடிச்சி கொண்டு போய் எங்கே விட்டாலும் என்ன செஞ்சிடும், நீங்கள் சுற்றி வர்றதுக்குள்ளே உள்ளே வந்துடும். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு அதனை நீங்கள் நம்ம சின்ன வயசில் கார்ட்டூன்லாம் பார்க்குற நேரத்தில் சில மிருகங்களை கொண்டு போய் நினச்சிவாங்க, என்னன்னு ஞாபகமே இல்லை, ரொம்ப நாளைச்சில் கொண்டு போய் வெளியே விட்டாலும் இவருங்க வந்து சேர்றது. மிஸ்டர் பீன் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த பூனை வந்து நின்றுடும். அவரை கூட சுகூரை கொண்டு போய் விரட்டி கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு இனிமே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்பா இன்னு மாட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்குலாம் மியா அப்படின்னு நிற்கும். அது அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். எங்கன்னா நமக்கு பாதுகாப்பே கர்த்தருடைய நாமம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருந்தேன். ஏன்னா அவர் உங்களை பயமில்லாமல் உங்களை வழி நடத்துகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. அது சொல்லி மிரட்ட மாட்டார், கதற விட மாட்டார். என்ன பண்ணுவார்? அலுசோத்திரம். அது திகிலான சொல்ல மாட்டார். திகிலடையாமல் நீ பயப்படாமல் இருப்பன்னு தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார். அலுசோத்திரம். என்ன சூழ்நிலையும் அவர் பார்த்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். இப்படி நிறைய வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 57:1 எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உண்மை ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் முடியும், செட்டின் நிலையிலே வந்தடைவேன். நிறைய அங்கும் இங்கும் பிரச்சனைகள் போராட்டிருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதை பற்றி ஒரு செய்தியே உங்களுக்கு வராது. கர்த்தர் அப்படி உங்களை பாதுகாக்கிறான். சங்கீதம் 63:7 வாசித்து பார்க்கும் பொழுது, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உடைய செட்டைகளின் நிலையில் களி கூறுகிறேன். சங்கீதம் 91:1 உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். ஏசாயா 4:6 பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பாருங்க, வெயிலுக்கு கூட மறைவாக இருக்கிற ஆண்டவர்.
பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஏசாயா 25:4 வாசித்து பார்க்கும் பொழுது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதிடிக்கையில் பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு மடைக்கலும் வேலுக்கு ஒதுங்கும் நிழலமாய் நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23:37 வாசித்து பாருங்க. மத்தேயு 23:37 அது நடுப்பதி பாருங்க. அது ஸ்தோத்திரம் என்ன சொல்ல, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டு சேர்த்து கொள்ள வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டு சேர்த்துக்கொள்ள மனதாய்ந்தான், உங்களுக்கே மனதில்லாமல் போயிற்று. என்னதான் அவர் கூட்டி சேர்த்தணும், உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வாப்பா என்கிட்ட வாப்பா, வந்துரு, இங்கே உட்காந்துரு, கடந்துரு. நீங்கள் ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, நாளைக்கு பார்த்துக்கிட்டான்னு சொல்லி முடிஞ்சுன்னு அர்த்தம். இன்னைக்கே ரச்சனைனால் இன்னைக்கே அனுக்கிற காலம், இன்னைக்கே செய்யணும். சொல்லுங்க அல்ல, ஒரு நல்ல சுவிசேஷத்தை செய்ய சொன்னால் நீங்கள் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண தான் முடியும். பைபிள் வாசிக்க தீர்மானம் இன்னைக்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது ஸ்டார்ட் ஆகும், எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது. பாருங்க. ரெண்டாவது, கர்த்தரின் செட்டைகள் தரும் ஆசீர்வாதங்கள். ரெண்டாவது, பயமில்லாத ஒரு சூழ்நிலை. மூணாவது, கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு நீங்கள் பழைய பகுதிக்கு ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நீங்கள் சங்கீதம் 121:5 கூட குடிச்சலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல சேனையர் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அதை அவர் காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பாருங்க, எல்லாம் சொல்லப்பட்டு. மூணாவது கடைசியாக பிரைஸ் தி லார்ட், கர்த்தரின் செட்டை நமக்கு தர்ற ஆசீர்வாதம் என்ன? பழுதற்ற நிலை. பழுதற்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். என்னது அப்படின்னா, ஆரோக்கியமான நிலை, பழுதற்ற நிலை. ஆரோக்கியம்னா என்னது? ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு பழுதே இல்லை, ஒரு பிரச்சனையே இல்லை, அதுக்கு பேர் தான் என்னது? ஆரோக்கியம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை சோதரா. எந்த சுகமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஓ, வியாதி எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நாலு வியாதி எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதே தான் பழுதற்ற ஒரு நிலையை அது காட்டுகிறதா இருக்கு. பாருங்க, மல்கியாவின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க. எல்லாம் பைபிளை திறந்து பாருங்க, எல்லாம் ஸ்கிரீனை பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கொழுத்த கன்றுகளை போல நீங்க என்ன செய்வீங்களா? ஆமென், வளர்வீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுத்த கன்றுகள் பாருங்க. அப்ப செட்டின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம். ராஃபா அதுக்கு போய் அர்த்தம் கியூர், ஹீல். ஸ்தோத்திரம். என்னது அதுக்கு அர்த்தம்? கியூர், ஸ்தோத்திரம், சரிப்படுத்துறது. அல்ல ஹீல், குணமாக்குதல். இன்னொரு அர்த்தம் இருக்கு, மேக் ஹோல், முழுமையடைய செய்தல். மேக் ஹோல், WHOLE, ஹோல், முழுமை. மேக் ஹோல், கம்ப்ளீட்லி ஹீல்டு. இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்னது? பூரண சுகம். கரங்களை வைத்து வரலைச்சுங்க பார்ப்போம். பூரண சுகம் அர்த்தம் ஒரு பழுதற்ற ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் நம்மை காக்கிறவர். அதுக்கு கூட காக்கிறவர் அப்படிங்கும் பொழுது அது கொடுத்து சொல்ல நான் பார்த்து போட்டிருந்தேன். தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். அது சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தார். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 நீங்கள் வாசித்து பாருங்க. 1-7 கூட வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எசேக்கியா ராஜா குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு, வியாதி வந்த பொழுது அவனுக்கு வந்த வியாதி என்னன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீர் உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் அப்படி. இதை கேட்டோன்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரி நான் உமக்கு முன்னால் எவ்வளோ நல்லா இருந்தேன், எவ்வளோ நல்லா சரியாக இருந்தேன், என்கிட்ட ஒரு குறையில்லை அப்படி சொல்லும் பொழுது இந்த செய்தியை சொல்லிட்டு திரும்ப வெளியே போன தீர்க்கதரிசி திரும்ப உள்ள வந்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே பாருங்க ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது verse 7, ஏசா அந்த அத்திப்பழத்தை அடைய கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருந்துச்சு, அலுசோத பழுது ஒன்று சரீரத்தில் இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பாருங்க அலுசோத அதன் மேல பற்று போட்ட பின்பதான் நடந்த விஷயம் என்ன பாருங்க. பிரைஸ்லா, அந்த வியாதி அவனை விட்டு நீங்கிற்று. கரங்களை வைத்து ஒரு அலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா.
அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம் அவன் வாழ்க்கையில் நிறைவாய் வந்ததை குறித்து பார்க்க. அருமையான தேவ ஜனங்களே, பிரைஸ் நம்ம பழுதற்ற ஒரு நிலைக்குள்ளே அவருடைய செட்டை நிழல் நமக்கு கொண்டு வருகிறது. அவருடைய செட்டை நிழல் ஒரு பழுதற்ற சூழ்நிலைக்குள்ளே நம்ம கொண்டு வருது, ஒரு ஆரோக்கியத்தின் நிலைக்குள்ளே கொண்டு வருது. அதான் நம்ம வரணும். பிரைஸ் ஸ்தோத்திரம். பலவித பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் வியாதிகள், எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். எது கவலையே இருக்காது, எந்த போராட்டம் உங்களுக்கு இருக்காது. போராட்ட சவால்கள் வரும், அது பெருசாக உங்களை தாக்க மைண்டை போட்டு தாக்காது, உங்களை மைண்டை ஆக்கிரமிக்காது. என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை ஒரு நாள் தள்ளாடவே என்ன செய்ய மாட்டாரு, ஓட்டார். ராமே சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. ஒரு பழுதற்ற நிலை. இந்த 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய செட்டை தரும் ஆசீர்வாதங்க. முதலாவதாக அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? பழுகி பெறுகிற ஒரு ஆசீர்வாதம், பழுகி பெருகுதல், அந்த ஆசீர்வாதம். ரெண்டாவதாக கர்த்தருடைய செட்டை நமக்கு தர்ற ஆசீர்வாதம் பயமில்லாத என்னது அலுசோத்திர ஒரு சூழ்நிலை உண்டாங்க, பயம் இல்லை. மூணாவது அவருடைய செட்டுக்கு நமக்கு தர்ற ஆசீர்வாதம் என்ன? ஒரு பழுதற்ற ஒரு நிலை, ஒரு பூரணமான ஒரு குணத்தை கத்த தர்றார். ஒரு ஆண்டவர் அறகுறை அதையும் செய்ய மாட்டார், இதை நிறைவாக செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே சோத்திரம். ஒரு பழுதற்ற நிலை வாக்கு பண்ணியிருக்கிறீங்களப்பா. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பழுது உண்டானது, ஒரு பிரச்சனை உண்டானது. அந்த பழுது அவன் ஜீவனே போகிற நிலைக்கு ஏதுவான ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டிங்களே. ஆலயத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்களும் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கலுமா இருக்கிறது. அது மெய்யாவே கர்த்தருடைய வீடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது வேற ஒண்ணுமே கிடையாது. அலுஸ்தோத் கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம், அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம், அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம். அலுஸ்தோத் டாக்டர்கிட்ட மணிக்கணக்கப்ப நிற்கணும், தப்பில்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பாருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம். நம்முடைய சபை பிள்ளைகளுக்கே நிறைய சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அலுஸ்தோத் டாக்டர்கள் பயமுறுத்தின சூழ்நிலையில நேரடியாக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அலுசு வீட்டில் அரை கதவை மூடி அங்கு உட்கார்ந்து அந்த ரங்கத்தில் பார்த்து விளையரங்கமாய் பதில தருகிற ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது பெரிய அற்புதத்தை கண்டாங்க. செட்டையின் கீழ் ஆரோக்கியம், அந்த செட்டையின் கீழ் ஆரோக்கியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதிகளற்ற ஒரு சூழ்நிலை தருகிறவர். ஆனால் விருந்து மருந்து 3 நாளைக்கு வந்த வேகத்தில் போகணும். ஆண்டவரை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி ஓடுவதாக. ஹல்லேலூயா. நாகமான யோசித்து பாருங்க. அலுஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் சந்தோஷம், அவருடைய சமூகம் ஒரு நிறைவான சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. நீர் தருகிற ஆரோக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை கொஞ்ச நேரம் அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க பார்ப்போம். ஆண்டவரே நம்முடைய செட்டைகள் தரும் ஆசீர்வாதம் என்ன? அண்டர் ஹிஸ் விங்ஸ், அவருடைய செட்டைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அண்டர் ஹிஸ் விங்ஸ், அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அவருடைய செட்டைகள் தருகிற ஆசீர்வாதம் என்ன? பழுகி பெருகுதல். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய செட்டைகள் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஓ பயமில்லாத ஒரு சூழ்நிலை. அவருடைய செட்டைகள் தருகிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு பழுதற்ற நிலை, ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையே, எந்தன் கேடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. என் கோட்டை நீரே, என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையே, எந்தன் கேடகமே,
என் பலனும் என் சுகமும் நீரே. கரங்களை உயர்த்துமே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சேர்ந்து இணைந்து சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பே, என் பலனும் என் சுகமும் நீரே. சேர்ந்து சேர்ந்து உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் பலனும் என் சுகமும் நீ. ஒரு விசை கூட எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி கரங்களை வைத்து உம்மையே எங்கள் பரிகாரியே, எங்கள் பரிகாரியாய் கர்த்தரே, உம்மையே ஆராதிப்பே, என் பலனும் என் சுகமும் நீ. கடைசி ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் பலனும் என் சுகமும் நீரே. எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி எனக்கெல்லாம் நீரே. எரேமியா 33. இதோ நான் அவளுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33. இதோ நான் அவளுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆரம்பத்தில் வாசித்த அதே சங்கீதத்தை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 61:4. நான் உடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், உடைய செட்டைகளின் மறைவிலே வந்து நான் அடைவேன். 61:4. நான் உடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், உடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். வந்துருங்க. சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 84ஆம் சங்கீதம், சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. சுத்திரம். அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் தங்கள் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைச்சு. ஆமாம், வந்து உட்கார்ந்துருங்க. அதுக்கே நன்மை. ஆகாயத்து பச்சைகளை கரவழைத்து பாருங்கள். விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவர்களே பிழைப்புட்டு ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? சொல்லுங்க அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவனுடைய ஆலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய செட்டின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஆமே பழுகி பெருகும் ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு ஆமேன் ஸ்தோத்திரம். பயமில்லாத சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். பழுதற்ற ஒரு நிலைக்குள்ள உங்களை கொண்டு வர்றார். ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தர்றார். ஆரோக்கியத்தை கர்த்தர் தர்றார். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கட்டும். அது ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் வியாதி பலவீனா சபைக்குள்ளே கொண்டு வந்து போட்டு வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இன்னைக்கு நம்ம மருத்துவமனைக்குள்ளே இருக்கிறோம். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சொன்னால தேவ சமூகத்தில் சார்பாக வாங்க. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஆலையில் கடந்த நாட்களில் பிரதர் சுந்தர் சோஃபியாவுடைய அந்த உறவினர் அல்லது அந்த பிள்ளை சகோதரிக்கு பெரிய பாதிப்பு, மரித்து போன சூழ்நிலையில் தான் மருத்துவமனை கொண்டு வந்த சூழ்நிலை. அந்த பிள்ளைகள் செய்த காரியம் என்ன? அந்த அம்மா அந்த ஐசியூவில் கிடக்கிற நேரத்தில் அந்த சபையில் உட்காந்து அடுவரே எங்கள் அம்மாவுக்கு ஒரு விடுதலை தந்தாத சபை இலையை விட்டு நாங்கள் வெளியே வருவோம்னு சொல்லி உட்காந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். செலின் சகோதரிக்கு சுகத்தை கொடுத்தேன். ஒரு அற்புதம் தெரியுமா? இந்த போன வாரத்தில் அவருடைய மகளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க கர்த்தருக்கு பேசுதா. அந்த மகளுடைய என்கேஜ்மெண்ட்டையே கர்த்தர் பார்க்க உதவி செய்தார். உலகம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லும். முடிவு விழாக்கு ஒரு துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைத்த நான்
நீங்கள் உயிர் வாழ்வீங்க, இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. கரங்களை வைத்து வரலேச்சாங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அவருடைய செட்டின் கீழ் ஆரோக்கியம் ஆரோக்கியம், ஒரு பழுதற்ற நிலை. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களை எத்தனையோ பேருக்கு தேவனுடைய ஆலயத்தில் அவருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அல்லது வாசிக்கிற அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு அல்லது நிற்கும் பொழுது அல்லது பரவிலேயே நடக்க முடியாத ஒரு சார் உட்கார்ந்து தர்மம் கேட்டுட்டு இருந்தான். இந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்தோம். ஐயா, சில நேரங்களில் நமக்கு பழக்க தோஷம் போகாது, ஆளை யாருன்னு தெரியாமலேயும் சில நேரம் கேட்போம். அலுசோது இங்கே வர்ற நேரத்தில் பார்த்தோன்னே ஓ தேவ ஊழியர்னு சொல்லியிருக்கணும். இவன் வழக்க தோஷத்திலேயே அலுசோது என்ன செய்றான், ஐயா ஏதாச்சும் தர்மம் போடுங்க அப்படின்னு. உடனே அவரு என்னன்னு பாரு, என் கண்ணை பாரு, என்ன பாரு, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்க உனக்கு தர்றேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்த நாட்டு படிச்சு என்ன செஞ்சாங்க, கையை பிடிச்சி ஒரு தூக்கிட்டாங்க. எல்லாம் அப்படியே இருந்திருப்பான், ஏன்னா அப்படி பழகிட்டான். பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெப் எடுத்து கையை பிடிச்சி எடுத்து ஒரு தூக்கி விட்ட பாருங்க. அது வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பள்ளம் கொண்டு அவன் துள்ளி குதித்து ஒரே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டான். ஓ ஹாலை சுற்றி ஓடுறான், மனம் சுற்றி வருதே தானான மாதிரி ஓடுறான். அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான். ஓ சோத்திரம், தலகால் புரியாமல் அவன் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு சோத்திரம் எங்கே போயிட்டான், அவர்களுடனே சினிமா தியேட்டருக்கு அல்ல தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். உடனடி கிங்ஸ் கிச்சனுக்குள்ள இல்லை சரி, ஒரு சர்க்குலேஷன் இல்லை, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தேவ ஜனங்களே, ஆலயத்துக்குள்ள வந்துட்டான். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. வந்து உட்கார்ந்துருங்க. ஒரு பலவீனம் உணர்றீங்களா, தேவ சமூகத்தில் காண்டவர் இந்த பலவீனத்தை இந்த சர்ச்சுக்குள்ள எவ்வளோ பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க. நான் தனித்து வந்து கதறேன், அண்ணால போல வந்து நிற்கிறேன். ஒரு மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் சூழ்நிலை யாருக்குமே தெரியாது, நீங்கள் எனக்கு ஒரு விடுதலை தாங்க சொல்லி வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பா. பிறவி பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவா. இடையில் சொருகி கொண்ட பிரச்சனைகள் கர்த்தர் மாட்டுப்பா. முடியாதுங்கிறத கர்த்தர் மாட்டித்தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய செட்டின் கீழ் உங்களுக்கு ஒரு பெருக்கம் இருக்குங்க. அவருடைய செட்டின் கீழே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவருடைய செட்டின் கீழே ஒரு பழுதற்ற நிலை, ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தர்றார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனவே சீக்கிரம் அன்பின் பிதாவை நன்றி விட்டு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று வசனத்தை தியானிக்கு தந்த பெரிய கிருபைக்கு நன்றி. அவருடைய செட்டைகளின் ஆசீர்வாதங்கள், அண்டர் ஹிஸ் விங்ஸ் we are under your wings, Lord. Amen. We are living safely under your wings, Master. உங்க அண்டர் செட்டைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் அப்பா. அப்படி செட்டையின் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், ஆமென், பழுகி பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஓ பயமில்லாத சூழ்நிலை தருகிறது. ஒரு பழுதற்ற நிலை எங்களுக்குள்ள கொண்டு வருகிறது. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ரிவார்டு எங்களுக்கு தருகிறது, ஒரு ரெஸ்கியூவை எங்களுக்கு தருகிறது அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் எங்கள் வாழ்க்கையில் தருகிறது ஆண்டவரே. ஆமென். ஒரு ரெஃபர்மேஷன் எங்கள் வாழ்க்கையில் தருகிறது, ஒரு மாற்றம் எங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாகிறது. அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி போடுமை துதிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பரிசுத்த நல்ல நாமத்தை அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவேற்றுவீராக. உனக்கு தனித்தனி தேவையோடு கூட நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். தேவ சமூகத்தில் உட்கார நீர் கிருபை தருவீராக. இந்த சங்கீதம் 83 தியானித்து கொண்டு ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்க நம்முடைய பிரகாரத்தில் இருக்க ஒரு நாள் நல்லதுன்னு சொல்ல வைங்க. ஒரு நாள் நல்லது அப்படி சொல்ல வைங்கப்பா. நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான பலங்களை தரும். நித்தமுடைய சமூகத்தை தேட வாஞ்சிக்க உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் அண்டர் ஹிஸ் விங்ஸ், கர்த்தரின் செட்டையின் கீழ் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்தோம். அந்த செட்டையின் நிழல் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் 3 காரியங்கள், அதை நாம் தியானித்தோம். பழுகி பெறுகிற ஒரு நிலை, அடுத்ததாக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, பழுதற்ற நிலை, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அதை அனுபவிக்க கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வாராக. வேறு எங்கும் திருச்சபைக்கு நீங்கள் போகலைன்னா எங்கள் சியோனி சபையிலே நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆன்லைனில் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி எல்லா ப்ரோக்ராம்ஸ் அதில் வருது. சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ், யூத்துக்கான எஸ் சர்வீஸ், அது மாத்திரமல்ல பைபிள் ஸ்டடீஸில் இருக்கிற ஆராதனைகள், ஃபாஸ்டிங் பேர், அது எல்லாவற்றையும் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நாங்கள் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். அல்லேலூயா.